ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேர்ம் 3னுடைய லாஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 3rd யூனிட். ஸோ இதோட பழைய 6th வந்து நமக்கு முடியுது. ஓகேவா? ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நமக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நான் என்னென்னலாம் தேவைங்கிறத சொல்கிறேன், அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே தானே? சரி, குற்றால குறவஞ்சியிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது எந்த நூலிலிருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. திரிகூட ராசப்ப கவிராயர். ஓகே தானே? சரி, இதை எப்படி வச்சுக்கலாம்? இந்த பாடல் நிறையா பேருக்கு தெரியும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி எரிந்து வானவரை அழைப்பர் கம்மன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. அவ்வளோதான். அப்போ இந்த குற்றால திரிகூட மலையங்கள் மலையே, இதுக்கு இந்த விதை வச்சுக்கோங்க. அப்புறம் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு வந்துடணும். அதே மாதிரி குற்றால குறவஞ்சிங்கிறது வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெஞ்சும் அழைப்பர் விளைப்பர் ஒழுகும் வழுகும். ஸோ நீங்கள் இந்த பாடல் 2 தடவை படிச்சிங்கன்னா இந்த இது வந்து நமக்கே வந்துடும். சரி, இதை எப்படி வச்சுக்கலாம்? காண்பது 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 காண்பது. அவ்வளோதான். இங்கே திருக்குற்றாலநாதர் அப்படின்னு வந்துருச்சா? திருக்குற்றாலர் தென் ஆரி நாடே அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பொருள் பெருசாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இப்படி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஓட காண்பது என்னது? பூம்புணல் வெள்ளம். ஒடுங்க காண்பது என்னது? யோகியர் உள்ளம். வாட காண்பது என்னது? மின்னார் மருங்கு. மின்னார் அப்படின்னா பெண்கள். அப்போ வருந்த காண்பது சூளுலை சங்கு. சூள் அப்படின்னா கரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ பின்னாடி சொற்பொருளில் பார்ப்போம். அடுத்து போட காண்பது பூமியில் வித்து. வித்து அப்படின்னா விதை. புலம்ப காண்பது கிங்கினி கொத்து. தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. நல்லறம் கீர்த்தி. திருக்குற்றாலர் தென்னாரி நாடு. அப்போ இது வந்து நம்ம கேள்வியாக வரும். நான் சொன்னேன்னா, ஓட காண்பது என்னது? ஒடுங்க காண்பது என்னது? வாட காண்பது என்னது? வருந்த காண்பது என்னது? போட காண்பது என்னது? புலம்ப காண்பது என்னது? தேட காண்பது என்னது அப்படின்னு சொல்லி நமக்கு இப்படி கேள்வியாக வரும். மேட்ச் த ஃபாலோவிங்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் இப்போ வந்து நமக்கு சிலபஸில் இது டேரெக்டாக இல்லாத காரணத்தினால நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும்னு ஞாபகம். பட் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ அதுக்கப்புறம் சொற்பொருள் நமக்கு முக்கியம். பொருளை நீங்களே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக புரியும். ஓகேவா? அடுத்து சொற்பொருள். வானரங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக குரங்குகளை தான் குறிக்கும். வானரங்கள் அப்படின்னாலே குரங்குகள் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனால் இங்கே வந்து இந்த பாடல் வரியில் ஆண் குரங்கை குறிக்கிறது. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. வான் கவிகள்னா தேவர்கள். வானம் வான் அப்படின்னு வந்துச்சு, அப்போ தேவர்கள். கமன சித்தர் அப்படின்னா வான்வெளியே நினைத்த இடத்துக்கும் செல்லும் சித்தர்கள். அப்போ கமான்னு வான்வெளியாகவே பறக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வான்வெளியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள். காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. காய சித்தின்னு என்னது? மனிதனின் இறப்பை நீக்கி காக்கிற மூலிகை. பரிகால். பரினா குதிரை, காலு குதிரை கால். கூணல்னா வளைந்த. கூணல் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, வளைந்தன்னு அர்த்தம். வேணி அப்படின்னா சடை. மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்கு அப்படின்னா இடை. மின்னார் மருங்கு. இங்கே பாருங்களேன், பாடல் வரியில் பாருங்கள், மின்னார் மருங்கு அப்படின்னு வருதா? மின்னார் மருங்கு அப்படின்னு சொல்லி அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. மின்னார் அப்படின்னா பெண்கள், மருங்கு அப்படின்னா இடை. சூழ் உலை. சூழ் அப்படின்னா கருங்கிற மீனிங்கில் வரும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போ சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். அதுக்கப்புறம் நூல் குறிப்பு. இந்நூலின் முழு பெயர் திருக்குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்நூல். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகின்றன. நம்ம பாடுறப்பயே தெரியுது எப்படி ஒரு நல்ல ஓசை நயமிக்கதாக இருக்கா. நம்ம இந்த நான் சும்மா படிக்கிறப்பயே தெரிஞ்சிச்சுல, அவ்வளோதான். அடுத்து இது வந்து ஒரு சிலேடை பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிலேடை இரட்டுறம் மொழிதல் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இங்கே என்ன அப்படின்னா, மரமும் பழைய குடையும். ஸோ பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது. மிஞ்ச அதனுள் வெயிலொழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டாது அருள் முத்து சுவாமி துறை. இதை வச்சுக்கோங்க. முத்து சுவாமி துறை ராசேந்திரா கேல் கோட்டு மரம் பீற்றல் குடை. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பாடலில் பீற்றல் குடையையும் மரத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாடுவாங்கப்பா. நீங்கள் பொருள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பாடலில் எழுதியதே அழகிய சொக்கநாத புலவர். நமக்கு இந்த முத்து சுவாமி துறை அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. கோட்டு மரம் பீற்றல் குடை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. நீங்கள் இதை சொற்பொருள் இதை பொருளை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடல் வரையும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டையும்
ரெண்டையும் கம்பேர் பண்ணது யார்? மரத்தையும் பழைய குடையும் கம்பேர் பண்ணது அழகிய சொக்கநாத புலவர். அவ்வளோதான், இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சொற்பொருள்: கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை அப்படின்னா பீந்த குடைன்னு அர்த்தம். பீற்றல் குடைன்னா அது பிஞ்ச குடை, அவ்வளோதான். ஆசிரியர் குறிப்பு: அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். என்ன சொல்கிறாரு? பீந்த குடை தானே சொல்கிறாரு. பிஞ்ச குடை என்ன செய்யணும்? தைக்கணும்ப்பா. அதே தச்சநல்லூர். ஓகேவா? இப்போ 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியவர். இவரது காலம் வந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு. நூல் குறிப்பு: தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள ஒரு சிலேடை பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிலேடைனா என்னன்னு சொல்ல வர்றாங்க. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும். 2 பொருள் தர்ற மாதிரி பாடுறது சிலேடை அப்படின்னு சொல்கிறோம். இதனை இரட்டுரை மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பிரிக்கணும்? 2 கூட்டல் உர கூட்டம் மொழிதல் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இரட்டுற மொழிதல், இது முக்கியமான கேள்வி. அப்போ ஒரு சொல்லோ தொடரோ 2 பொருள் தர்ற மாதிரி பாடுறதுக்கு பேர் சிலேடை. அப்போ சிலேடைக்கு இன்னொரு பேர் இரட்டுற மொழிதல். அதை எப்படி பிரிக்கணும்? 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல், அவ்வளோதான். இப்போ இரு பொருள் பட பாடுவது அப்படிங்கிறது அர்த்தம். 2 உர மொழிதல் அப்படின்னா இரு பொருள் பட பாடுவது. உதாரணத்துக்கு 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 அப்படிங்கிறது ரிவரை குறிக்குமா? நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்குது. எண்ணெய் குறிக்குதா? 6 அப்படிங்கிற இந்த நம்பரை குறிக்குதுல. ஓகே. செல்லும் வழியை குறிக்கும், வழியையும் குறிக்கும். 6 அப்படின்னா வழி, அந்த பாத்தையும் குறிக்கும், வழியையும் குறிக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எது பண்பாடு நீங்களே ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக ஒன்றும் இந்த இதில் இருக்காது. அடுத்தது போயிடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், சமுதாயம் என்பது நாமே அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ், அதை கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இந்த கதையும் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் கதை நல்லாயிருக்கும், வேணும்னா படித்து பாருங்கள். அடுத்து நம்ம போயிடலாம். அடுத்து இலக்கணமும் மொழித்திறனும், அதாவது பிழை அதற்கான திருத்தம் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன். நேற்று அப்படின்னா என்ன வரும்? சென்றேன்கிறது தானே வரும். நேற்று அப்படின்னா அது முடிஞ்சிருச்சுப்பா, இறந்த காலம். அப்போ என்ன? சென்றேன்னு வரணும். அவன் நாளைக்குனா வருவான். நாளைக்கு வந்தான்னு வருமா? தப்பு. நாளைக்கு அப்படின்னா வருவான்னு வரணும். இந்த புத்தகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்குவேன்னு வருமா? 2 ஆண்டுகளுக்கு முன் வாங்கினேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிஞ்சு, அப்போ இறந்த காலம். ஓகேவா? அதை தான் அந்த காலம் வந்து அந்த பிழையே என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? இங்கே காலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். அப்போ காலம் எத்தனை? 3. இறந்த காலம், நிகழ்காலம், முக்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி முக்காலங்கள் இருக்குது. காலத்தை குறிக்கும் உரிய வினைச்சொல்லை பயன்படுத்தணும். கரெக்டு தானே? காலத்தை குறிக்கக்கூடிய கரெக்டான வினைச்சொல் தான் பயன்படுத்தணும். பார் என்னும் வினைச்சொல் காலத்திற்கு ஏற்றபடி எப்படி மாறுகிறது? இறந்த காலம் அப்படின்னா பார்த்தேன், நேற்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வரும். பார்க்கிறேன், இப்பொழுது பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும். நிகழ்காலம் இப்போ நடக்கிறது. பார்ப்பேன் அப்படின்னா நாளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வரும். நாளைக்கு எதிர்காலம். ஓகேவா? அவ்வளோதானே, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவை எந்த காலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பாத்திமா தேர்வு பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான், அதுவும் இறந்த காலம். மறுத்துட்டியான் அவன், அவ்வளோதான். அடுத்த பக்கத்தில் இருப்பவனை பார்த்து எழுதுகிறான் அப்படின்னு வருது. எழுதினான்னு வரல, எழுதுகிறான்னு வருது. அப்போ நிகழ்காலம். எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. எழுதிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது நிகழ்காலம். அவ்வளோதான். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லலை, கேட்பார். இனிமேல் கேட்பார்ப்பா. அப்போ எதிர்காலம். கேட்பார் அப்படிங்கிறது எதிர்காலம். அவ்வளோதானே. சரி, அடுத்து அடைப்புக்குறிக்குள் இருக்கும் வினைச்சொல்லை காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி எழுதுக. அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் 1 மணி நேரம் பேசினேன். அப்போ பேசுங்கிறத கொடுத்துருக்காங்க. அன்று நடந்த அப்படின்னா பேசினேன், இறந்த காலத்தை போடுறாங்க. நேற்றுங்கிறது வருது. நேற்று படித்தேன். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். இனிமேல் உன் வீட்டுக்கு விருந்துக்கு நான் கட்டாயம் நான் வருவேன்ப்பா. அப்போ வருவேன் அப்படிங்கிறது வருது. அடுத்து அப்பா வந்ததும் திட்டுவார். அப்போ இனிமேல் திட்டுவார். அவ்வளோதான். இப்போதுன்னு வந்துருச்சு. இப்போது நான் தமிழ் படிக்கிறேன். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ இப்போது அப்படின்னா படிக்கிறேன் அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் உண்டு இல்லையை பற்றி சொல்லியிருக்காங்க. உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக இல்லை. உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக இல்லை. குறிப்பாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை. இங்கே இல்லைங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, குறிப்பாக தான் புரிஞ்சுக்கணும். எழுதவில்லை. இப்போ இறந்த காலம்.
நன்றா தேர்வு எழுதலை, நல்லா தேர்வு எழுதலை, நல்லா எழுதலை அப்படிங்கிறது இறந்த காலம், முடிஞ்சிருச்சு. அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு அப்படிங்கிறது உண்டுங்கிறத வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு கிடைக்கும், அண்ணன் வந்தோடனே உனக்கு பரிசு கொடுப்பார். அப்போ எதிர்காலம் இனிமேல் நடக்க போகுது, அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு கொடுப்பாங்க. அதான் அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு அப்படிங்கிறது எதிர்காலம். ஓகேவா? அப்போ இது ரெண்டும் உண்டு இல்லை அப்படிங்கிற வார்த்தையில் வந்து காலம் வெளிப்படையாக வராது. உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக வரலை. அப்போ வெளிப்படையாக இல்லை, குறிப்பாகத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இது நான் அகர வரிசை. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தாலே போதுமானது. அதற்கப்புறம் எழுத்து சொல் சொற்றொடர் என மூன்றும் மொழியின் அடிப்படை உறுப்புகள். இது ஒரு கேள்வி. எழுத்துனா என்ன? ஒரு எழுத்துங்கிறது ஒரே ஒரு எழுத்து, அவ்வளோதான். சொல் அப்படிங்கிறது எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது சொல். அப்போ சொல் தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேர் சொற்றொடர், அவ்வளோதானே. அப்போ சொல் அப்படிங்கிறதுக்கு வேறு பேர்கள் என்ன? மொழி, பதம், கிளவி, வார்த்தை. இரட்டை கிளவி அப்படின்னு சொல்கிறாங்களே. சொல் அப்படின்னா வார்த்தை, மொழி, பதம் அப்படிங்கிறது. இரட்டை கிளவி அப்படிங்கிறப்ப அந்த கிளவிங்கிறது என்னது? சொல்ல குறிக்குது. அப்போ சொல் என்பதனை இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்றொடர் எப்படி சொல்லலாம்? வாக்கியம் அப்படின்னும் சொல்லலாம். ஒரு சொற்றொடர், ஒரு சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ எல்லா எழுத்துக்குமே அடிப்படையானது ஒலி அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸை வச்சுக்கோங்க. எல்லா எழுத்துக்கும் அடிப்படையானது ஒலி. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓர் ஒலி உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒலி உண்டு. கரெக்டு தானே? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒலி இருக்குது, அவ்வளோதான். அடுத்து சுட்டெழுத்துக்களை கொடுத்துருக்காங்க, வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வினா எழுத்தில் ஏ அப்படிங்கிறது முதல்லையும் இறுதியிலையும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 6th புது புக்கு நல்லா படித்தவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை, ஈஸியாக பார்த்தோன்னே புரியும். அதுக்கப்புறம் நட்பெழுத்து இணை எழுத்து சொல்லியிருக்காங்க. மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து, நட்பெழுத்து இணை எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிழை வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம 6th புது புக்கிலே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒற்றுப்பிழை அப்படின்னா பாருங்களேன், பாடலை பிரித்து படி, இது ஒற்றுப்பிழை. இந்த இப்போ மிஸ் பண்ணுறாங்களே இங்கே பிழையில், அது ஒற்றுப்பிழை. குறில் நெடில் என்ன? தண்ணீர் அப்படின்றது தண்ணீர்னு வரணும். வெட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வேட்டி சட்டை வாங்கினான். என்ன கொடுமை கிடையாது, என்ன கொடுமை இது. அதுக்கப்புறம் துணை எழுத்து பிழை. பெண்ணும் பெருளும் இல்லை, பொண்ணும் பொருளும். சோவல் இருக்குது, சேவல் அப்படிங்கிறது கரெக்ட். இதெல்லாம் துணை எழுத்து பிள்ளை. அது என்ன பிள்ளைங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மயங்கொழி அப்படின்னா இந்த இல்லு மாற்றி போட்டிருக்காங்களா, இது மயங்கொழி பிள்ளை. கல்லும் முள்ளும் எந்த இல்லு வரணும்னு பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல் 4 வகைப்படும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த பெயர் சொல்ல உயர்திணை பெயர்ச்சொல், உயர்திணை சொல்லு, அக்ரிணை சொல்லு இருக்குது. கரெக்டு தானே? மனிதனை குறிச்சா உயர்திணை, அது அல்லாதவற்றெல்லாம் குறிச்சுது அப்படின்னா அக்ரிணை, அவ்வளோதான். உயர்திணை அக்ரிணைலாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பெயர் வினை சொற்களை ஆண், பெண், பலர், ஒன்றன்பால், பலவென்பால் எனவும் பிரிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவென்பால் இப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும். அடுத்து சொற்றொடரை பற்றி கொடுத்துருக்காங்க. சொற்கள் இணைந்து சொற்றொடர்கள் உருவாகின்றன, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒருமை பன்மையை கொடுத்துருக்காங்க. காற்று வீசினன்னு வருமா? காற்று அப்படின்னா வீசியது, காற்று வீசியது. மரங்கள், கல் விகுதி வந்திருக்கா, இது பன்மை. அப்போ அசைந்தனன்னு வரணும். கரெக்டு தானே? தங்கப்பொனும் செல்லப்பொனும் பள்ளிக்கு சென்றனர். 2 பேர்ப்பா, தங்கப்பொனம் செல்லப்பொனம். அப்போ பள்ளிக்கு சென்றனர் பன்மையில் வரணும், அவ்வளோதான். அது என்ன அந்த ஒருமை பன்மை, கரெக்டான அந்த வினை முடிப்பை வந்து நம்ம போடணும், அவ்வளோதான். அடுத்து காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அப்படின்னா சேர்வேன்னு வரணும், சேர்ந்தேன்னு வரக்கூடாது. நாளை அப்படின்னாலே சேர்வேன், என்ன இது போடணும், கரெக்டான அந்த வார்த்தையை போடணும். நேற்று அப்படின்னா பொங்குகிறதுனா போடணும், நேற்று பொங்கியது. நாளை பொங்கும், அப்படி புரியுதா உங்களுக்கு? ஸோ எந்த இதுக்கு எந்த வினை முடிப்பை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அது இந்த மாதிரி வார்த்தை நாளை, இன்று, நேற்று அப்படிங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க, அவ்வளோதான். இப்பொழுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இதெல்லாம் நீங்கள் அந்த புக்குக்குள்ளேயே இதுக்கெல்லாம் பார்த்து ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு ரீட் பண்ணோடனே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப அதுக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து இதெல்லாம் பார்த்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்களேன், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வருவதனால் உண்டாகிறது தான் சந்திர கிரகணம். ஸோ இது தெரிஞ்சது, பட் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நான் ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அடுத்து இதில் எதுவுமே பெருசாக ஒன்றும் படிக்கிற மாதிரி நமக்கு எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக பெருசாக எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேணால் லைட்டாக பார்த்துக்கோங்க, ஏதாவது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அகர வரிசை ஏற்கனவே நம்ம
தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோவே போதுமானது தான். அகரவரிசை எல்லாத்துக்குமே அகரவரிசையெல்லாம் ஒரே ஒரு தடவை ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னா ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தந்த இடத்துல அப்பப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா ஞாபகமாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் திருமூலர் சொன்னது. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறது திருமூலர் சொன்னது. அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாமரை, தாமரைங்கிறது மலர். தா ப்ளஸ் மறை அப்படின்னா தாவுகின்ற மான். மறைனா மான், தா அப்படின்னா தாவுகின்ற, அப்போ தாவுகின்ற மான். பலகை அப்படின்னா மரப்பலகையை குறிக்கிது. இங்கே பல கை அப்படின்னா பல கைகள். ஓகேவா? அதே மாதிரி தான் எதிர்பால் அப்படின்னா மறுத்து கூறுறது, எதிர்த்து கூறுறது. எதிர்பால்னா எதிர்பாலினம், ஆணுக்கு எதிர்பால் பெண் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ எதிர்கூட்டல் பால்னா எதிர்பாலினம். அதே மாதிரி மாமரம் அப்படின்னா ஒரு வகை மரம். மாமரம் இருக்குல்ல, மாமரம். ஆனால் மா ப்ளஸ் மரம் அப்படின்னா பெரிய மரம் அப்படிங்கிற இந்த பொருளை குறிக்குதா? மா அப்படின்னா பெரிய, மரம்னா மரம், அப்போ பெரிய மரம். அதே மாதிரி ஆறுதல் அப்படின்னா தேற்றுதல். ஆறுதல் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்போ ஆறுதலைனா தேற்றுதல். ஆறு தலை அப்படின்னா 6 தலை, 6 ஃபேஸஸ். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த பகுவத உறுப்பிலக்கணம் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இதை வச்சே நம்ம பிரித்தாலே சரி இந்தந்த எழுத்து வந்துச்சுன்னா இது அப்படிங்கிறது புரிஞ்சிடும் நமக்கு. ஸோ பின்னால் நமக்கு அது ஈஸியாக தெரியும். பட் இப்போ வந்து அது அந்தளவுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை வச்சு இது புரிஞ்சுக்கலாம். இறந்த காலம் அப்படின்னா படித்தேன், நிகழ்காலம் படிக்கிறேன், எதிர்காலம் படிப்பேன், இனிமேல் படிப்பேன். ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்தையும் பிரிக்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படித்தேன். வருவேன் அப்படின்னா எப்போ? நாளை வருவேன் அப்படின்னா எதிர்காலம். ஓகேவா? நிற்கிறேன், இது வந்து நிகழ்காலம். நிற்கிறேன், நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. வந்தேன், நேற்று வந்தேன். படிக்கிறேன் அப்படின்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். நிற்பேன், எப்போ? நாளைக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது எதிர்காலம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்களே பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கடுகு உளுந்து இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என அம்மாவிடம் கூறினேன். இது வந்து கா 0ன்னு போடுவாங்க, இல்லை அப்படின்னா நமக்கு இந்த யா மாதிரி இப்படியும் போடுவாங்க. அதனால தான் இதை மட்டும் கோடு போட்டு வச்சுருக்கேன். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலாளர் நாள் மே 1. ஸோ ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். காந்தியடிகள் பிறந்த நாள் அக்டோபர் 2. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. குழந்தைகள் நாள் நவம்பர் 14. இதுவும் தெரியும். சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. இப்போ 5, 6 ஞாபகம் வச்சுக்கலாமா? ஜூன் அப்படிங்கிறது 6வது மாதமா, அப்போ 5, 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு நாள் தெரிஞ்சது தான், ஜனவரி 26. கொடி நாள் அப்படின்னா டிசம்பர் 7. கொடியை பாருங்களேன், கொடி வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்குமா? கொடி வந்து இப்படி இருக்குல்லப்பா, கொடி இப்படி இருக்கும் 1, 2, 3. ஓகேவா? இது கொடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்படியே திருப்பி கொடி வந்து இப்படி திரும்பி இருக்குது, அப்போ 7 மாதிரி இருக்கா? கொடி இப்படி இருக்கணும், பட் இப்படி திரும்பி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7 மாதிரி இருக்குல்ல, 7 மாதிரி இருக்குது. அப்போ டிசம்பர் 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 7. மகளிர் நாள் மார்ச் 8. எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19. மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. இது எப்படின்னா 10, 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது படி ஆக்சுவலாக 10ஆம் தேதி 12வது மாதம், அதுதான் 10, 12 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மனிதவனுக்கு எப்போ உரிமை கிடைக்குது? 10வது படிச்சுட்டா பாதி உரிமை கிடச்சிரும், 12வது படிச்சுட்டா மீதி உரிமை கிடச்சிரும். அதே 10, 12. 10, 12 அவ்வளோதான், இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? மனித உரிமைகள் நாள் 10, 12 டிசம்பர் மாதம் 10ஆம் நாள். அதுக்கப்புறம் கூணல்னா வளைந்த, பீற்றல்னா பீந்த. இதில் பொருந்தாத இணை என்னென்னா இறந்த காலம். எழுதுவேன் அப்படின்னு வந்திருக்கு, எழுதினேன் அப்படிங்கிறது தான் இறந்த காலம் கரெக்டானது. எழுதுவேன் அப்படிங்கிறது தப்பு. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சரு. சுட்டெழுத்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, நட்பெழுத்தும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நட்பெழுத்துலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தையோட மேட்ச் பண்ணுங்கள். சிங்கம், மஞ்சள், பண்டம் அப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஞாபகம் இருந்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஈற்றில் ஏகாரம் அமைத்து, அதாவது நண்பர்கள் அப்படின்னா ஏகாரம் அமைந்த நண்பர்களேன்னு வரும், பெரியோர்களே, சான்றோர்களே அப்படின்னு வரும், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து தொடர்களில் உள்ள பிழையை திருத்துக, நூலை படின்னு வரணும். நேற்று அப்படின்னா வந்தாள்னு வரணும். இல்லை வருவாளை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளை வருவாள் அப்படின்னு வந்திருக்கணும். கரெக்டு தானே? நாளை வருவாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். கரெக்டு தானே? ஓகே, சரி. அடுத்து என்னன்னா அது ஒழிப்பு பயிற்சி. ஸோ ஆக்சுவலாக எது எந்தெந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னியுமே நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறப்ப இந்த டயக்ராம் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? சரி, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.